ஓஹோ, கண்ணுக்குட்டி அவுத்து விடு, அது பால் குடிச்சா தானே நான் உனக்கு பால் கொடுக்க முடியும்னு கூப்பிடுறியா? இரு வர. அண்ணே சுந்தரம், சுந்தரம், சாம்பாரத்தை உள்ள வச்சுட்டு பால் சொம்பு எடுத்துட்டு வாமா கண்ணே. சுந்தரம், என்ன காமாட்சி இன்னும் பால் கறக்கல? இல்ல வேலை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல, வீடெல்லாம் கழுவி முழுவதுக்கு நேரம் ஆயிடுச்சு. நீ இன்னும் குளிக்கல? நான் குளத்துல குளிக்க போறேம்மா. வேண்டாப்பா, நேராச்சு, இங்கேயோ குளிச்சுடுப்பா. நான் சீக்கிரம் வந்துடுறேம்மா. சரி சரி, போய் குளிச்சுட்டு சீக்கிரமா வந்துடு. தம்பி சுந்தரம், இன்னைக்கு புதுசா குளத்துல குளிக்க வந்திருக்கே, எப்படி விட்டாங்க உங்க அம்மா? எப்படியா கெஞ்சி கேட்டேன், விட்டுட்டாங்க. ஆஹா, அதானே பார்த்தேன். ஏன்டா கொட்ட அடிக்கிறீங்க? பேசாம கரையில நின்னு குளிச்சுட்டு போகாம பேசாம குளிக்கணுமா? ஏன் பேசிட்டு குளிச்சா? டேய் வாயாடடா, வாழை ஒட்ட அடிக்கிடுவேன். எனக்குன்னு வாள் இல்லையே, ஒருவேளை. ஏண்டா திமிரா உனக்கு? எனக்கா வால் இருக்குன்னு சொல்ற? உங்களை மாதிரிதானே புள்ள சுந்தரம், இப்படி ஒழுங்கா நின்னு குளிக்கிறான். காமாட்சி புள்ள வளர்க்கிற மாதிரி ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் அவங்கவுங்க பிள்ளைகளை வளர்த்தா, அட இது பிள்ளைங்களா? பேய் குட்டிங்க. இங்க பாரு, சொன்னா கேக்குதுங்களா? இருங்க, அம்மா கிட்ட போய். என்ன காமாட்சி, யார பாத்துட்டு நிக்கிற? பால் அனுப்பல என்ன? என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு குளத்துல குளிக்க போன சுந்தரத்தை இன்னும் காணோம். அந்த கோவிலையில இருந்த மாதிரி குடுத்துட்டியா? சாப்பிட்டுட்டு போன நேரம் ஆயிடு கண்ணு, சீக்கிரமா பாலை குடுத்துட்டு வந்து சாப்பிடு. சரிம்மா. புள்ள இன்னைக்கு தாமதமா போகுது, என்ன ஆகுமோ? பண்ணையார் குணம் தான் உனக்கு தெரியுமே. நாங்க எப்படிங்க முடிவு சொல்றது? ஐயா உத்தரவு தாங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏயா, நீ வயசுல பெரிய மனுஷனா இருக்க, பண்ணையில பாதி பேரை அடைச்சுக்கிட்டு சாமி கும்பிட போறேன்னு சொல்றீங்க. காலம் எல்லாம் தாங்க உழைக்கிறோம். உழைக்கிறதுக்கு உடலையும் உசிரையும் கொடுத்த ஆண்டவனை மறக்கலாங்களா? மறக்க வேணாயா, நினைச்சுக்கிட்டே போய் வேலையை பாரு. உனக்கு கடவுளா படி அளக்கிறார். ஆமாங்க. என்னையா சொன்ன? இந்த பண்ணையில நான் அளக்கிறேன் உங்களுக்கு கூலி. நெசந்தாங்க. ஆனா எசமா மூலியமா ஆண்டவன் தான் எங்களுக்கு படி அளக்கிறாரு, எங்களை காப்பாத்துறாரு. டேய் முருகையா, உன்னை யாரா வாழ வைக்கிறது? சாமி தாங்க. சித்தையா, கடவுள் தாங்க. டேய், நான் ஆண்டவனை பத்தியே கவலைப்படாதவன். என்ன யாரா காப்பாத்துறது? எல்லாரையும் காப்பாத்துற கடவுள் தாங்க உங்களையும் காப்பாத்துறாரு. நான் தான் அவரை நினைக்கிறதே இல்லையே. அவர் உங்களை மறக்கிறதே இல்லைங்களே. ஐயா அவரை நம்பாம போகலாம், ஆனா அவரு நம்ம எல்லாரையும் ஒன்னா தாங்க நினைக்கிறாரு. ஏயா,
வாதம் பண்றியா? இல்லைங்க, பேச்சுக்கு சொன்னேனுங்க. முரட்டு தளத்துல பிள்ளை பெத்தவளை இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனா தாய் அப்படி சொல்ல முடியுங்களா? அப்போ என்ன முரடேன்னு சொல்றியா? ஐயோ, அப்படி இல்லைங்க. என்னமா குழந்தை அழுகுது? பால் வரலங்க, குழந்தைக்கு பசிங்க. கண்ணால பார்க்காத கடவுளை கும்பிட போறேன்னு கண்ணுக்கு முன்னால நிக்கிற எஜமானுக்கு துரோகம் பண்றீங்களே, உங்களை என்ன சொல்றது? பெரிய காலத்துல சாமி காரியம்னா முதல்ல கவனிடான்னு சொல்லுவாருங்க. அது அந்த காலம். இப்ப காலம் மாறிக்கிட்டு வருது. என்னதான் வேதாந்தம் பேசினாலும் என் மனசை மாத்த முடியாது. கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு 3 நாளைக்கு வேலைக்கு வட்டம் போடலான்னு பாத்தீங்களா? கண்ணம்மா, குழந்தைய பாரு. குழந்தைக்கு பசிங்க. காலையில வான பால் மொத்தம் தெரிஞ்சு போச்சு. சுந்தர கூட இன்னும் வரலங்க. பாத்தீங்களா, பேச தெரியாத பச்சை குழந்தை கூட தன்னுடைய பசியை காட்ட அழுவுது. பேச தெரிஞ்ச நாம நம்முடைய தேவைகளை ஆண்டவங்கிட்ட கேட்க வேணாங்களா? அழுகுற குழந்தைக்கு பால் ஆண்டவன் அனுப்பலையா, வேளாங்கண்ணி காமாட்சி அனுப்புறான். காசு கொடுத்து வாங்குற இடத்துல கூட தவறிடுங்க. ஆனா அவன் மேல நம்பிக்கை வச்சா நொடி பொழுதும் பிசகாதீங்க. நினைக்கிறீங்களா? கொஞ்சம் இடம் கொடுத்தா பேசிக்கிட்டே போவீங்களே. போங்க, கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு இனிமே இங்க வராதீங்க. போய் வேலையை பாருங்க. ஐயா பெரிய மனசு பண்ணி எங்களை அனுப்பணும். உத்தரவு கொடுங்க எஜமா. நான் எதுக்கு உத்தரவு கொடுக்கணும்? ஆண்டவன் உத்தரவு கொடுப்பாரு. போங்க. சுந்தரம் இன்னும் வரலையே. கொஞ்சமாவது பொறுப்பு இருந்தா அப்படி நடந்துக்கானா? எங்கேயாவது பிராக்கு பார்த்துக்கிட்டு இருப்பான். அத வர்றானே. வந்துட்டானா? சுந்தரம் வந்துட்டானா? எவனோ ஒருத்தன், அவன் எங்க வரப்போறான்? என்னங்க, நான் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. அவசரத்துக்கு கொஞ்சம் பால் அண்ணி வீட்டுல. அண்ணி வீட்டுல வாங்குறதா? நடந்ததெல்லாம் மறந்துட்டியா? இல்ல நான் தான் மறந்துட்டே நினைச்சுக்கிட்டியா? குழந்தைக்கு எது வந்தாலும் சரி, அந்த வீட்டுல கால் எடுத்து வைக்கிறதா? என்னங்க இன்னைக்கு என்னென்னவோ பேசுறீங்க? பள்ளையாளுங்க கிட்ட வேற எனக்கு என்னவோ பயமா இருக்குங்க. வரட்டும், 1000 தடவை சொல்லியிருக்கேன் பால் பிந்த கூடாதுன்னு. இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணி ஆகணும். என்னங்க, இந்த பாருங்க, இங்க வாங்களே. என்ன பாருங்களே, அழுதுகிட்டு இருந்த குழந்தை சிரிச்சிட்டு இருக்கு. வயிறு கூட நிறைஞ்ச மாதிரி இருக்குங்க. அட நீ ஒண்ணு, இப்பதான் சொன்ன குழந்தை துடிச்சுக்கிட்டு இருக்குன்னு, இப்ப என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்ற? உனக்கு என்ன புத்தி பிசை போச்சா இல்ல மூளை குழம்பி போச்சா? என்னங்க, என்னப்பா இந்த மாதிரி பண்ணிட்டேன்? ஐயா கோவமா இருக்காரு. நீ இங்கே இரு, பானையை நான் கொண்டு வந்து தரேன். இல்லப்படியே இவ்வளவு சொல்லி கேட்காம அங்க இருந்து பாலை வாங்கிட்டு வரேன். கொண்டாங்க விடுங்க. கொண்டாங்க. நான் சொல்றத கேளுங்க. இந்த பாலையை குழந்தை சாப்பிடக்கூடாது. விடு. அவசரப்பட்டு கொட்டிடாதீங்க. நான் அங்கே வாங்கலைங்க. பொய் சொல்லாதே, எனக்கு கெட்ட கோவம் வரும். அங்க பால் வாங்கலைன்னா ஆகாசத்துல இருந்து கொட்டிச்சா? கொண்டாங்க. ஐயோ, கொட்டிடாதீங்க. இந்த பால் அங்கே வாங்கலைங்க, நம்ம சுந்தரம் கொண்டு வந்தது. யாரை ஏமாத்துற? சுந்தரம் கொண்டு வந்ததா? ஆமாங்க ஐயா. நீயா? நான் கொண்டு வந்த பாலு தாங்க. என்ன இன்னைக்கு பால் வேற குறைவா இருக்கு? என்னது பால் குறையுதா? பால் எப்படி குறையுது? கடையில கொடுத்துட்டு காசு வாங்கியா? என்கிட்ட போய் சொல்லக்கூடாது. இல்லைங்கய்யா, நான் நிஜமா அப்படியெல்லாம் செய்யலங்கய்யா. இன்னும் எப்படி பால் குறைஞ்சது? டேய், ஒரு வார்த்தை, வித்தியாசமா விழுந்த ஒரே வார்த்தை, இந்த ஊர்ல பால் வாங்காம வேளாங்கண்ணில இருந்து வரவழைக்க நான் மானத்தண்டா? மானத்தை எனக்காக துரோகம் பண்றேன். யாருக்கு பால விட்டேன் சொல்லு? யாருக்கும் வைக்கலீங்க, கொஞ்சோண்டு கொடுத்தேன். கொஞ்சோண்டு கொடுத்தியா? யாருக்கு? பால் எடுத்தார வழியில மயக்கமா இருந்ததுன்னு உட்கார்ந்தேன். அப்போ வானத்துல இருந்து
பொங்கிட்டு இருக்குங்க. உங்க ரெண்டு பேருக்கு என்ன வந்தது இன்னைக்கு? வேணாடா வானத்துல இருந்து பொம்பளை குதிச்சாங்களா? நீ ஆடானா பால் ஆறா பொங்குதுங்கிற? போய் வேலையை பாரு. ஏடா இந்த வயசுல பொய்யும் போயிட்டோம். என்னங்க நான் சொல்றது நிஜம்தாங்க. நீங்க வந்து பாருங்க. சீக்கிரம் வாங்க. இத பாருங்க. என்ன கண்ட மாதிரி அதிகமா இருக்கு. என்னால நம்பவே முடியலையே. எனக்கு பயமா இருக்குங்க. தன்னை மதிக்காதவனுக்கு தெய்வம் காட்டுற அடையாளமா இல்ல குறைஞ்ச பாலுக்கு காரணம் கேட்டு சுந்தரத்தை திட்டதுனாலயா? சுந்தரம் சொன்னது உண்மையா? ஆமா, சுந்தரம் சொன்னது உண்மைதான். சுந்தரம் 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 என்னன்னே புரியல. ஒரே புதுமையா இருக்கு. நான் பொய்யா சொல்றேன். அதோ பாருங்க. என்ன அதிசயமா இருக்கு. சுந்தரம் சுந்தரம் வழியில யாருக்கும் பால் கொடுத்தேன்னு சொன்னியே, அது யாரு? அந்த அம்மா வேற ஏதாவது பேசுறாங்களா? இல்லையா கண்ணம்மா, பையன் ஏதாவது தூக்கத்துல கணா கட்டுப்பானோ? என்னங்க நீங்க கண்ணுக்கு முன்னால பால் பொங்கி வழியுது. இது விடவா அதிசயம் நடக்கணும்? தனக்கு சுந்தரம் கொடுத்த பாலுக்கு பதிலா நமக்கு குடம் குடமா பாலை கொடுக்கறாங்க அந்த அம்மா. அது யாருன்னே தெரியலையே. அந்த பையன் முகத்தை பாருங்க, தனி கடை இருக்குது. காலையில பண்ண ஆளுங்க சொன்ன மாதிரி இது இது ஆண்டவன் கொடுக்கிற பாடமா? தம்பி சுந்தரம், நீ சொன்ன அந்த அம்மா உனக்கு காட்சி கொடுத்த போது வேற யாராவது இருந்தாங்களா? யாரும் இல்லைங்கய்யா, நான் மட்டும்தான் இருந்தேன். சாதாரண வேலையாட்களை அனுப்பி என் கூட பேசின கடவுள் தான் நேர்ல இந்த அற்புதத்தை காட்டியிருக்காரு. நான் பேசினது தவறு இப்ப உணர்றேன். தம்பி சுந்தரம் சுந்தரம், என் கூட வந்து எனக்கு அந்த இடத்தை காட்டு. சந்தேகத்தினால கேட்கிறேன், நானும் பார்க்கணுங்கிற ஆசையால கேட்கிறேன். வாப்பா வா வா. இதோ இருக்குதா, இதோ இருக்குதா. அம்மா குழந்தையோட இங்கதான் நின்னாங்க. அம்மா அப்பா வந்தீங்களேம்மா. இப்போ வாங்கம்மா, வாங்கம்மா. வாங்கம்மா, வரமாட்டீங்களா? இன்னும் ஒரே ஒரு தடவை வாங்கம்மா. அம்மா அம்மா அம்மா. அழாது தம்பி, நாம நினைக்கிற போதெல்லாம் பார்க்கணுங்கிறது முடியாத காரியம். வா போலாம். ஐயா ஐயா பாருங்கய்யா, அம்மா பாருங்கய்யா. அப்பா, தாயே, உன் ஜோதியை என்னால தாக்க முடியலம்மா, தாக்க முடியல தாயே. விலகி விலகி அங்க பாரு. என்னது பண்ணையார் எல்லாம் வர்றாரு? ஆமா விலகி, பாலு பிந்தி போச்சேன்னு அப்பவே நினைச்சேன். பிள்ளைங்க தான் கூட வர்றான். என்னமோ ஏதோ தெரியலையே. நீ ஏன் பயப்படுற? கொஞ்சம் பிந்திட்டாதான் என்ன? காமாட்சி, என்னங்க ஐயா நடக்க கூடாத அதிசயம் நடந்திருக்கு காமாட்சி. என்ன சொல்றீங்க ஐயா? காமாட்சி, நீ பெத்த இந்த பாலகன் சாதாரண பிள்ளை இல்லம்மா. வானத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு தாயை நேர்ல பார்த்த அருள் பெற்றவன். தேவலோகத்திலிருந்து வந்த தாய் காரணம் இல்லாம ஓ மகனுக்கு காட்சி கொடுக்க வேண்டியதில்லை. அதை பார்க்கிற பாக்கியம் உன் பிள்ளைக்கு கிடைச்சிருக்கு.
அப்படிப்பட்ட புண்ணிய செஞ்ச பிள்ளைய பெத்தவனி 1000 பிறவி எடுத்தாலும் யாருக்கும் கிடைக்காதுமா அந்த பெருமை. எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. என் மகன் தெய்வத்தை பார்த்தானே சொல்லுங்க. எப்பங்க? காமாட்சி, பால் எடுத்துக்கிட்டு வர்ற வழியில வானத்துல இருந்து ஒரு அம்மா கையில குழந்தையோட இறங்கி வந்து உன் மகன்கிட்ட பால் வாங்கி குடிச்சிருக்காள். நடந்தது தெரியாம நான் அவங்கிட்ட கோச்சுக்கிட்டேன். பால் குறைவா இருக்கேன்னு நான் அவங்கிட்ட காரணம் கேட்க நினைச்சா புல்லரிக்குது காமாட்சி. பானையில குறைவா இருந்த பால் நிறைஞ்சு வழிஞ்சு வீடெல்லாம் பெருகிட்டது. அது மட்டும் இல்ல காமாட்சி, குளத்தங்கரைக்கு வந்தோம். உன் மகன் கூப்பிட்டதும் எனக்காக அந்த அம்மா ஜெகஜோதியா வந்தாங்க. அதை எப்படி சொல்றதுன்னே எனக்கு புரியல. அந்த ஜோதியை நான் தாங்கவே முடியல காமாட்சி, தாங்கவே முடியல. என் கண்ணு, நான் பெத்த பிள்ளை, என் ராசா, நீ தெய்வத்தை பாத்தியம்மா. என் கண்ணு. ஐயா, என்னைக்கு இல்லாம வந்திருக்கீங்க, உட்காருங்க. இல்ல காமாட்சி, நான் உடனே வீட்டுக்கு போகணும். நடந்ததை உங்ககிட்ட சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். இன்னொரு நாளைக்கு கண்ணம்மா குழந்தை எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். நான் வரேன். ஐயா, நாளைக்கு காலையிலேயே கொண்டு வந்துடுறேன் பாலு. என்னப்பா அறிவு இருக்காவுல? பண்ணையார் வந்துகிட்டு இருக்காரு, உன் பாட்டு கையை விச்சுக்கிட்டு எதிர வர்றீங்க. என்னடா கருப்பையா? கும்புறானுங்க ஏசமா. என்ன சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லைங்க. எசமா வர்றது கூட கவனிக்காம எதையோ ரோசனை பண்ணிட்டு எதிர வந்துட்டதுங்க. ஓஹோ, எதிர வந்தா என்னடா? என் பண்ணையில வேலை செஞ்சா நீங்கெல்லாம் எனக்கு அடிமைகளா? அது என்ன ஏசமா அப்படி சொல்லிட்டீங்க? ஒசர ஒசர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாயிடுங்களா? இது யாரு, உன் மகளா? ஆமாங்க. ஒன்னே ஒண்ணுன்னு கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டு அது என்னடான்னா எங்கிட்ட சண்டை போடுதுங்க. போப்பா, நான் எப்ப உங்ககிட்ட சண்டை போட்டேன்? எசமா விளையாட்டு நிக்கிறாரு. எதுத்தா பேசுற? ஏண்டா அவளை மிரட்டுற? அப்படி என்ன சண்டை போட்டாவ? நம்ம கர்ணம் ரங்கையாவோட மகனுக்கு இவளை கொடுக்கறதா நினைச்சிருந்தாருங்க. நினைச்சியா இல்ல சொன்னியா? ஆமா, அவளை சொன்னேன். அதனால என்ன அப்போ? நம்ம நிலைமைக்கு மேல கேக்குறாங்க. அதனாலதான் வேற இடம் பாக்குறேன். கலையத்துல என்ன பிள்ளை வச்சிருக்க? மோர் ஊத்தி கலக்குன நீராகாரம் இருக்குங்க. அப்படியா? அதுல கொஞ்சம் ஊத்து. எசமா, என்னங்க இது? நீங்க எங்ககிட்ட வந்து வேண்டாங்க. ஏண்டா துடிக்கிற? கொண்டா உள்ள. உப்பு போட்டிருக்கீல்ல? போட்டிருக்கேங்க. கருப்பையா, நீங்கெல்லாம் குடிக்கிறத நான் குடிக்க கூடாதா? கொண்டா. எசமா, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். நானும் அந்த நினைப்புல இருந்தவன் தான். ஆனா அது தவறுங்கிறத உணர்ந்துட்டேன். ஆண்டவனுக்கு முன்னால நாம எல்லாரும் சமந்தான். அது இருக்கட்டும், கர்ணம் ரெங்கைய உனக்கு உறவுக்காரன் தானே? எனக்கு மாம முறையாகுதுங்க எசமா. இந்த பிள்ளை அவனோட மகன் உன்னை கட்டிக்கிறேங்கிறானா? ஒத்த கால நிக்கிறான். ஆனா அவங்க அப்பன் தான். சரி சரி, அவனை அழைச்சுக்கிட்டு என்ன வந்து பண்ணையில பாரு. செலவை பத்தி கவலைப்படாதே, நான் தர்றேன். ஒரு 10 மா நிலமும் கொடுத்துருவோம். எசமா, இனிமே நம்ம ஊர்ல யாருக்கும் குறை இருக்காது, இருக்க கூடாது. அப்படி அதிசயம் நடந்திருக்கு. எசமா சொல்றது இந்த ஏழைக்கு ஒண்ணுமே புரியலீங்களே. நாளை காலையில நம்ம பண்ணை ஆளுங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வா, விவரமா சொல்றேன். எவ்வளவு உன் மனசுப்படிதான் கல்யாணம் நடக்கும். எசமா, வேண்டாம் 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 வேண்டாம். என்னது? பண்ணையார் விடுகதை போட்டுட்டு போறாரு. அதான் தேங்காய் உடைச்சாப்புல சொல்லிவிட்டாரு, கல்யாண செலவு நான் தர்றேன்னு. நீதான் இழுக்கிற. செல்லாயி, உன்னை செல்லமா வளர்த்துட்டு இப்ப கண்கலங்க வைக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசையா? இல்லாத குறைதான். நீதான் என்ன பொல்லாதவன் ஆக்கிட்ட. கோச்சிக்காதப்பா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சண்டை போட்டேன். எப்படியோ நீ நல்லபடியா சந்தோஷமா இருந்தா சரி. இனிமே ஒரு குறையும் இருக்காதுன்னு ஐயா பொசுக்குன்னு சொல்லிவிட்டாரு. பார்க்கலாம். அறுவடை முடிஞ்சதும் ஒன்னு பிடிச்சு கொடுத்துறேன். கருணும் அவன் கையில. என்னடா இது? ஒரே நாளையில இவ்வளவு பரபரப்பா போடுச்சு. ஊரு பூரா இத பத்தி ஏப்பாச்சா இருக்குது. அதுல பாருங்க, இந்த பொருளிய கிளப்பி விட்டவனே ஒரு பொடி பைய, காமாட்சி மகன் சுந்தரம். ஏன்டா பொருளிகள் சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த பைய பார்த்தா நம்புனா நம்புங்க, நம்ப காட்டி போங்க. ஆமண்டியா, எப்படி வெட்டி கொடுங்க. வானத்துல இருந்து
தேவதை வந்துச்சா, பால் வாங்கி குடிச்சுதா, பண்ணையார் வீட்டுல பால் பொங்குச்சுதா. கடவுளானுங்க கதை. பய மரத்தடியில தூங்கி இருக்கிறான். கலா கிலா கண்டிருப்பான். தங்கையா, அந்த பையன் அந்த அம்மாவை பாக்கலன்னே வச்சுப்போம். ஆனா பண்ணையார் வீட்டுல பால் பொங்குனது நம்ம கிராமத்து ஜனங்களா அதை பார்த்தது. இது கூட பொய்யா போகும். வாயாண்டி, அங்க வர்றா பால் போறோம். இந்த சுந்தரமே வர்றாண்டா. ஏன் அவகிட்ட போறீங்க? மறுபடியும் புதுசா ஒரு கதையை சொல்ல போறான். என்னப்பா கண்ணா? இல்ல இங்க வாப்பா, சந்தைக்கு போயிட்டு வர்றேன். இங்க வாப்பா. என்ன வர்றா? போயிட்டு வர்றேன். உங்களுக்கு தெரியுமா அதிசயம்? சொன்னாங்க பண்ணையார் வீட்டுல தானே இந்த பயனா. ஏப்பா சுந்தரா, டேய் கதையை கட்டி விட்டது நீதானே? நான் ஒண்ணும் கதை சொல்லல. இன்னும் என்ன சொன்ன? தங்கையா, அவன் அறியாத பையன், சூதுவாது தெரியாது. அவன் பார்த்ததுனால சொன்னான். வாய முடிக்கிட்டப்பா. பார்த்தானா? நான் ஒண்ணும் நினைக்கல. ஏடா கணா கட்டியா? நான் ஒண்ணும் கனா காணல, கண்ணால பார்த்தேன். கண்ணால தாத்த அழைச்சி 3 விடல. அதுக்குள்ள ஊருக்குள்ள உள்ள பெரிய மனுஷங்க உன கும்பிட வச்சுட்டியா? நான் ஒண்ணும் தப்பு பண்ணல. ஆனா ஊருக்குள்ள போராடி பண்ணிட்டீங்க. கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீயா பாட்டி? நாங்க கூச்சல் போடல, கதை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். மானத்துல இருந்து வந்த அம்மாவை பார்த்தான சுந்தரம் அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம சுந்தரமா? நம்ம காமாட்சி மக சுந்தரமா? எங்க எங்க எங்கப்பா? பாருங்க சுந்தரம். கண்ணு சுந்தரம், நீதானே அந்த தெய்வத்தை பார்த்த? உன்னை கண்ணால கூட பார்க்க முடியாத கபோதியா இருக்கிறப்பா. பாட்டி, அம்மா தான் ஜோதியா வந்தாங்க. நான் சொன்னா இவங்க எல்லாம் நம்ப மாட்டேங்கிறாங்க பாட்டி. நான் நம்புறேன்டா கண்ணு, நான் நம்புறேன். பாட்டி, நீ கூப்பிட்டா கூட அந்த அம்மா மேல இருந்து வருவாங்க. கொஞ்சம் கூப்பிட, நாங்களும் பாத்துக்கிறோம். அம்மா தாயே, பாட்டிக்கு என்ன பாக்கணும்னு ஆசையா இருக்கம்மா. சுந்தரா, எனக்கு கண்ணு வந்துருச்சப்பா. சுந்தரா, எனக்கு கண்ணு வந்துருச்சப்பா. ஐயா, பாட்டிக்கு கண்ணு வந்துருச்சா? பாட்டிக்கு கண்ணு வந்துருச்சா? அன்னையார் மனம் மாறிடுச்சு. ஊரெல்லாம் செழிப்பானது. மறந்து கிடந்த மக்கள் எல்லாரும் கடவுளை நினைக்க ஆரம்பிச்சாங்க. தேவமாதாவோட புகழ் தேசமெல்லாம் பரவ ஆரம்பிச்சது. அந்த ஆள் ராத்திரி தூங்கவே மாட்டேங்கிறான். அதனால அவருக்கு தூக்க மருந்து கொடுக்கலாமான்னு கேக்குறீங்களா? நீங்களும் ஒரு டாக்டர் தானே, நீங்க தான் முடிவு பண்ணணும். டாக்டர், ஜமீன்தார் மனைவிக்கு ரொம்ப சீரியஸா இருக்கும். அப்படியா? நான் உடனே பண்றேன். வெரி வெரி ஜமீன்தாருடைய மனைவிக்கு சபகேஷன் அதிகமாயிடுச்சா? தேவையான மருந்து எடுத்துட்டு உடனே புறப்படும். எஸ் டாக்டர். டைம் என்னாச்சு? கடியாரா இருக்கு, பாத்துக்கங்க. நர்ஸ். எஸ் டாக்டர். டாக்டர் நடராஜா வர சொல்லு. ஆபரேஷனா டாக்டர்? ஏ, நீயே செய்தல என்ன பாக்குறியா? ஹலோ பிரதர். என்ன பிரதர் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எந்த கேஸ் எடுத்தாலும் டாக்டர் மேரியை தான் கூட்டிட்டு போறாரு. அதுக்கு என்ன செய்யறது? மேரி ரொம்ப இன்டெலிஜென்ட். ஒரு டாக்டரை விட ரொம்ப புத்திசாலித்தனமா உதவி செய்யறான். உங்ககிட்ட போய் சொல்ல போறான் பாரு, நீ ஒரு மேரி பைத்தியம். சொல்ல போனா மேரி இங்க நர்ஸா இருக்கிறதுனால தான் நான் இந்த ஹாஸ்பிட்டலே இருக்கேன். மேரி இவர் குறை சொல்லலப்பா. பெரிய கேஸ்களை ட்ரீட் பண்ண இவருக்கு ஒரு சான்ஸ் தர வேண்டாமா? இப்ப பாரு, இந்த ஜமீன்தார் விட்டு கேஸ் வரும்னு இவரு எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தா தெரியுமா? டாக்டர், ஒரு சீரியஸான கேஸ். நர்ஸ், நாங்க ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் பேசிட்டு இருக்கோம். யூ கேன் கோ நவ. இல்ல டாக்டர், இது ரொம்ப சீரியஸான கேஸ் டாக்டர். என்னம்மா குழந்தைக்கு என்னாச்சு? குழந்தை ஊசி வயிற்றுக்குள்ள போன ஊசி எடுக்கவே முடியல. நீங்க தான் காப்பாத்தணும். எப்பமா ஊசி வைக்கினா? இது வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? கவனி கேட்டு கொண்டு வா. எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்துறீங்க. சரியாடாதம்மா, எங்களால முடிஞ்சது செய்யறோம். ஏமா என்ன விஷயம் போயிட்டான் புள்ள? கிராமபோன் பெட்டி வச்சீங்க. நான் எப்பவுமே ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன். எனக்கு புள்ள விளையாடி ஏமா வீட்டுல கிராபம் போட்டி இருக்கா? என்ன பாட்டு பாடும்? மன்மதலிலேயே வென்றார் உண்டோ. சும்மாரியா, அந்த மாதிரி துடிச்சு போயிருக்காங்க. என்ன பாட்டு பாருங்க பாட்டு. ஏமா வீட்டுக்கு ஒரே பிள்ளையா? ஆமாங்க. அவ்வளவுதான். இனிமே ஊசியம் போனதுக்கு அப்புறம் என்ன இருக்குது? பௌத்த கீரி தாய் எடுக்கணும். பச்சை குழந்தை தாங்குமா? ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. என் பிள்ளைக்கு ஒண்ணு என்னால தாங்கவே முடியாது. அழாத.
நேரம் ஆர்த்தி அடிச்சுட்டு இருப்பாரு. ஏமா அழுதுட்டு என் பையன் காப்பாற்ற பண்ணிக்கிட்டான். நீங்க தான் பெரிய மனசு காப்பாற்ற பெரிய டாக்டரியா, நீங்க தான் காப்பாற்றணும். இப்ப எங்க கவலைப்படாதமா, நான் பாக்குறேன். அம்மா தைரியமா இருங்க, அழாதுங்க. உங்க குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வராது. அம்மா, நீ குழந்தை எடுத்துட்டு உடனே பெரிய ஆஸ்பத்திரிக்கு போ. டாக்டரியா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க டாக்டரியா. நேரத்தை வேணாம்மா, ஊசி எங்க சிக்கி இருக்குன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல. சீக்கிரம் குழந்தை எடுத்துக்கோ. மேரி, குழந்தை கொடுத்து. உங்க குழந்தை வேளாங்கண்ணி மாதா கிட்ட வேண்டிக்கங்க. டாக்டர்களால குணப்படுத்த முடியாத நோய்கள் எல்லாம் பறந்துடும். கடவுளால ஆகாதது எதுவும் இல்லை. நீங்க நம்பி வேண்டிக்கிட்டீங்கன்னா மாதா கண்டிப்பா உங்க குறைய தீர்ப்பா. கடவுளின் குழந்தைய வயசுல நம்பிக்கையோட போங்க. சரிம்மா, இப்பதான் போய் இதை என் காதால கேட்டேன் டாக்டர். என்ன சொன்னார்? வேளாங்கண்ணி மாதா வேண்டிக்க டாக்டர்களை நம்பாதேன்னு சொன்னார். இது ஆஸ்பத்திரியும் நம்பிக்கிட்டு நோயாளிங்க வராங்க, அவங்கள கோயிலுக்கு போய் சொல்றேன். நாளைக்கு மருந்து கேட்டு வந்தா கையில மெழுகுவர்த்தி கொடுத்து அனுப்புவார். மேரி, மேரி. எஸ் டாக்டர். மேரி, யாரோ பேஷண்ட் கோயிலுக்கு போக சொன்னியாமே, ஏன் நாம கொடுக்கிற மருந்துல உனக்கே நம்பிக்கை இல்லையா? இந்த பேஷண்ட் கிட்ட மட்டும் இல்ல டாக்டர், இங்க வர்ற நோயாளிங்க அத்தனை பேர்கிட்டயும் நான் அதைத்தான் சொல்றேன். மருந்து கொடுக்கறது டாக்டர், ஆனா குணப்படுத்துறது கடவுள் தான். இது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. வெரி குட். உன்னுடைய நம்பிக்கை என்னைக்கு வீண் போகாது. நீ போய் வேலை பாரு. தேங்க்யூ டாக்டர். டாக்டர் மணி, உங்க கருத்து எனக்கு புரியுது. ஒவ்வொரு டாக்டருக்கும் தன் திறமையில நம்பிக்கை இருக்கணும் நீங்க சொல்றீங்க, நான் அதை மறுக்கல. ஆனா அந்த திறமையை நமக்கு கொடுக்கிறது கடவுள் தானே. எல்லா டாக்டர்களும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயத்தை ஒரு சின்ன பொண்ணு சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டா. எவ்வளவுதான் பட்டங்கள் வாங்கியிருந்தாலும், எவ்வளவு பெரிய திறமைசாலியா இருந்தாலும், எத்தனை பெரிய கைராசிக்காரனா இருந்தாலும், என்னைக்கு ஒரு டாக்டர் தன்னுடைய திறமைனால மட்டும்தான் ஒரு நோயாளி குணமாகறான்னு நினைக்கிறானோ அன்னைக்கு அவன் விழுந்துட்டான். அதை நல்லா புரிஞ்சுங்க. கடவுள் நம்ம கருவிகளா வச்சு நோயாளிகளை குணப்படுத்துறான். போங்க, குழப்பம் இல்லாம உங்க வேலையில கவனிக்கு போங்க. ஐம் சாரி டாக்டர். மேரி மத்தவங்களுக்கு சொல்றது மட்டுமில்லை, லீவு கிடைச்சா போதும் உடனே வேளாங்கண்ணிக்கு போயிடுறேன். டாக்டர், 2 மாசமா ஒரு கேஸ்ல போராடிட்டு இருக்கீங்களே, கந்தசாமின்னு ஒரு பையன், அவனுக்கு என்ன வியாதி? இளம்பிள்ளவாதம். கரெக்ட். கால் நடக்க முடியாத ஊனம். டாக்டர், இப்படிப்பட்ட நொண்டி பையன் ஒருத்தன் தான் இன்னைக்கு மேரி போயிட்டு இருக்கிறானே அன்னை வேளாங்கண்ணி ஆலயம், அந்த கோவில் கட்டப்படுறதுக்கே காரணமா இருந்தான். Is it? Yes, doctor. Are you free now? Yes, sir. Sit down. நான் அந்த கதையை உங்களுக்கு சொல்றேன். It will be very, very interesting. வேளாங்கண்ணி கிராமத்துல ராசா, ராசா, கோழிக்கு தீனி கொடுத்தாச்சு, குளிக்க வேணாம்? ஊருமா, எனக்கு பச்சை தண்ணி வேணாம், வெந்நீர் போட்டு கொடுமா. கொஞ்சம் பொருளாசா, இத முடிச்சிட்டு உனக்கு வெந்நீர் வச்சு தரேன். முடியாது, எனக்கு இப்ப போட்டு கொடு. அம்மா, நான் கத்துவேன். அடாடாடாடா, உன்னோட பெரிய தொல்லையா போச்சு ராசா. முதல்ல எனக்கு வெந்நீர் போட்டு கொடு, இல்லன்னா நான் குளிக்க மாட்டேன். இரு, அடுப்புல கரண்டி போட்டு வச்சிருக்கேன், 2 இழுப்பு இழுத்தா தன்னால குளிக்கிற. குளிக்க மாட்டேன், முடியாது, முடியாது. ஏண்டாச்சு அடம் பிடிக்கிற? வா அண்ணம், தம்பி கல்யாணத்துக்கு போனியே, எல்லாம் நல்லபடியா நடந்ததா? முடிச்சிட்டு வந்துட்டே சொன்னோம். இந்தா அடிக்கே தோடு, எல்லாம் சரியா இருக்காப்ப. இப்ப என்ன அவசரம்? நான் கூட வருவேன் சொன்னோம், உன் நகைய ஏறவன். அதுக்கு என்ன, இப்பவே வேணாலும் வாங்கிட்டு போ. நீ இப்படி கலுமிஷம் இல்லாம பழகுற, உன்கிட்ட இருக்கிற நகையோ நட்டோ யார் இரவல் கேட்டாலும் மனம் கொடாம கொடுக்கிற. அதனால ஆண்டவன் உனக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார் சொன்னோம். என்ன சொன்னோம்? இப்ப என்ன சொல்லிட்டேன்னு? வீடு வாசல் தோட்டம் துறவு நகை நட்டு எல்லாத்தையும் கொடுத்த ஆண்டவன் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கலையே. பிறந்த ஒண்ணும் ஊலமா போயிடுச்சு. காலம் எல்லாம் அதை நினைச்சு கண்ணீர் விழுதுல என்ன ஆயிட போகுது ஸ்வர்ணம்? சொர்ணம் நாட்டாண்மைக்காரருக்கு கல்யாணமாகி 15 வருஷம் ஆகுது. அவர் பொண்டாட்டி வயத்துல ஒரு பூச்சி போட்டா காணும். உனக்கு
பேரு சொல்றதுக்கா ஒரு பிள்ளைய கொடுத்தானே ஆண்டவன். பேர் சொல்றதுக்கா ஆசையா பேர் வச்சே ராசான். ஆனா இன்னைக்கு ஊரெல்லாம் என் பிள்ளைய சப்பானி சப்பானின்னு தான் கூப்பிடுறாங்க. என்ன கூட நொண்டிய பெத்தவன்னு தான் சொல்றாங்க. ஊர் கழுதிக்க பேச்ச விட்டு தள்ளு. சொர்ணம், நீ பேசாம மாதா கிட்ட பொருத்தனை பண்ணிக்க. ஆமா சொர்ணம், யார் யாரோ பொருத்தனை பண்ணிக்கிட்டு தீராத வியாதி எல்லாம் தீர்த்துக்கிட்டு போறாங்க. நீயும் மாதா குளத்துக்கு போ. போகாமலா இருக்கேன், பொருத்தனை செய்யாமலா இருக்கேன். என் குறை தீரலையே. மனசு விட்டா போல பேசாத சொர்ணம். அது எதுக்கும் வேலை வர வேண்டாமா? நாம சொல்லிடுறோம். சொர்ணம் மனசுல இருக்க வேதனை யாருக்கு தெரியும்? வேதனையை மறைச்சுக்கிட்டு தான் நடமாடிக்கிட்டு இருக்கேன். என் கண் முன்னால என் புள்ள காலை இழுத்து இழுத்து நகர்ந்து போறத பார்க்க என்னால தாங்க முடியல. தாங்க முடியல. இத புரிஞ்சுக்காம அந்த பையன் அடம் பிடிக்கிறான். 4 போடலான்னாலும் மனசு வர மாட்டேங்குது. ராசா ரொம்ப நல்ல பிள்ளையாச்சே. நல்ல பிள்ளைதான், யாரு இல்லைன்னா இப்பவே வெந்நீரை வச்சு கொடுங்கிறான். எனக்கு தலைக்கு மேல 1000 மேல கிடக்கு. சொன்னா கேக்குறானா? நாங்க வரோம் சொர்ணம். நான் சொல்றத மறந்துடாத. மாதா குளத்துக்கு போ, அம்மாவை நம்பு. ஆமா சொர்ணம், நான் வரட்டுமா சொர்ணம்? வரட்டுமா? போயிட்டு வரேன் சொர்ணம். அம்மா அம்மா அம்மா, என் மேல கோவம் அம்மா. அம்மா அம்மா, எனக்கு வெந்நீர் வேண்டாம்மா. நான் பச்சை தண்ணியிலேயே குடிக்கிறேம்மா. அம்மா, நீ என்கிட்ட பேச மாட்டியாம்மா? நீ என்கிட்ட பேசலன்னா நான் சாப்பிட மாட்டேன். அப்படி எல்லாம் சொல்லாதடா அம்மா. நான் தப்பானியா இருக்கிறதுனால என்ன உனக்கு பிடிக்கலையா? நீ எப்படி இருந்தாலும் என் மகன், என் ஆசா. அப்ப ஏன் என்ன திட்டுற? சாசா, நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னை வெறுக்கலடா. நீதான் என் உயிர். அம்மா மனசு உனக்கு தெரியாது ராசா, தெரியாது. அழாதம்மா. அன்னையே, என்னைய காப்பாத்து. நான் மனுஷனை நம்பி இல்லை, இந்த மண்ணையும் உன்னையும் நம்பித்தான் இருக்கேன். தாயே, இந்த பர்மாவுக்கு ஏதாவது கிராட்சி வருமா? ஆஹா, தாயே, நல்ல சகுனந்தா. கழுத கூட கத்துது. உன் சக்தியே சக்தி. தம்பி தம்பி, என்னத்துக்கு அழுவுறே? ஐயோ ஐயோ, உங்க அப்பாவை காணோமா? நான் கண்டுபிடிச்சு தாரேன். தம்பி தம்பி, என்ன என்ன என்ன? வயிற்று மேலே பசி. வயிற்று மேலே பசி, வாய்க்குள்ளே புசி. இரு வாரேன். காலையில கடங்கராக்கில வருது. அண்ணக்கா, வா வா. என்னடி அம்மா, ஊர்ல இருக்கிற பூவெல்லாம் வாங்கலையில இருக்கு. பின்ன என்ன, யாருக்கு பூ கொடுத்தாலும் துட்டே கொடுக்கறது இல்ல. அதான் எல்லாத்தையும் தூக்கி நானே தலையில வச்சுட்டேன். நல்ல வேலை. அண்ணக்கா, எனக்கு ஆப்போ உனக்க இரு போட்டு தரேன். அண்ணக்கிளி, அவசரமா வேணும். கூட 5-6 ஆப்பம் வருமா? கொஞ்சம் பொறுமா. ஆப்பம் ஒன்ன தேடி வருமா? அடடே, வத்தி வந்தாச்சு. அப்ப வச்சிட வேண்டியதுதானே. என்னத்த வத்தியா? ஆப்பத்தை. என்னடி கழுத்தை சுத்தி வத்தி? உங்க வியாபார கடையில என் வியாபாரம் நடையில. அண்ணம்மா, கும்பலை பார்த்தா எனக்கே ஆப்பம் கிடைக்குமான்னு சந்தேகமா இருக்கு. அண்ணக்கா, ஆப்பம் இல்லன்னு சொன்ன, இது எப்படி வந்தது? இங்கதான் இருக்கா? ஐயா, நீட்ட சுட்டு. ஏங்க சுட்ட? சுடுற வரைக்கும் பொறுக்கலைன்னா சுட்டு தாண்டி ஆகணும். என்னையா சுடுற? இரு இரு, உன்னை உதிரிப்பு உதுக்கிற மாதிரி உதுத்துறேன். மூக்கால மோப்பம் பிடிச்சு திங்கிறதும் இல்லாம பேச்சு வேறவா பேசுற பேச்சு? என்னையா மோப்பம் பிடிக்கிறேன்னு சொல்றேன்? இரு இரு, உன் மென்னியா பிடிக்கிறேன். மென்னியா பிடிக்கிறேன். இருடி, நான் உன் மென்னியா பிடிக்கிறேன். மென்னியா பிடிக்கிறேன். மென்னியா பிடிக்கிறேன். ஐயோ,
திரும்பி வந்துட போறாங்க. ஆமா என்ன நினைக்கிற? நான் இன்னைக்கு காசு கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆமா என்னைக்கு காசு கொடுத்துருக்கோம் அத பத்தி கேக்கல. இப்ப போறாங்களே அது எந்த சேலை ஜெயிக்கும்? மரியாதை இல்லாம கூப்பிடுறோம். கடையில வியாபாரம் ஆளுன்னு கூப்பிடுறானா? ஏப்பா அழுகுற? வியாபாரம் ஆகலையா? ஆமா இந்த பொம்மை என்ன விலை? நம்மளுக்கு தெரியாது. என்னடா நம்மளுக்கு தெரியாது? உன்னோட என்னையும் கூட்டு சேர்த்துக்கிற? அம்மா வியாபாரமும் பண்றாங்களா விலையும் தெரியாதுங்கிறான். சரி பரவாயில்ல, மாலாவுக்கு காணிக்கு தானே டேப்பல. ஒரே ஒரு பொம்மையை நான் எடுத்துக்கிறேன். இந்த காசை நீ வச்சுக்கோ. கோயில் வாசலே கொள்ளையடிக்க பாக்குற பையனை ஏமாத்த பாக்குறேன். யாரு கொள்ளை அடிக்கிறா? பையனுக்கு வயிற்று மேல பத்தின்னு பலகாரம் வாங்க போனோம். நாம தான் இந்த கடைக்கு முதலாளி. அடே நீ தான் கடைக்கு முதலாளியா? பின்ன இந்த பையன் வர்றவும் போறவனெல்லாம் வாப்பா வாப்பான்னு கை நீட்டி அழைக்கிறான். வாய்க்கு தாப்பா போடும். துன்றா துன்றா நல்லா இருக்கு துண்ணு. அரே ரஹீம், அரே ரஹீம், பாப்பா பாப்பா வந்தாச்சு. நல்ல பையன். பாப்பா போயாச்சு, நீங்க போப்பா. நல்ல மரியாதைம்மா. இங்க வா. ராசாவை பாத்தியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கடத்தெருவுல பார்த்தேன். கடத்தெருவுலையா? என்னங்க அது? இந்த பய கால் இல்லாதப்பவே இந்த சுத்துறானே. கால் இருந்தா அந்த உலகத்தையே சுத்துவான் போல் இருக்கு. பாருங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. சொர்ணம் குணத்துக்கு எல்லாமே குணமாயிடும். இது உனக்கு வேண்டாம், வேற நல்ல பொம்மை வாங்கி தரேன். சொன்னா கேளுடா, இது சப்பானி பொம்மை. இது வீட்டுல இருந்தா வீட்டுக்கு ஆகாதுடா. இது சப்பானி பொம்மை. இது வீட்டில் இருந்தா வீட்டுக்கு ஆகாதுடா, வீட்டுக்கு ஆகாது. ராஜா ஏண்டா அழுவுற? ஒரு அம்மா இது சப்பானி பொம்மைன்னு கால்ல ஏத்தி ஒழிச்சுட்டு போயிட்டாங்க. நான் கொடுத்த சப்பானி நான் எங்க வீட்டுக்கு ஆகாதாங்க. பாதா நீ காட்சி கொடுத்த புண்ணிய இடத்துல இப்படி ஒரு காட்சியா? ராஜா உன் குறைய அப்பா கிட்ட சொல்லியா? எங்க அம்மாவுக்கு தெரியுமா நான் சின்ன பாவம் நொண்டி ஆயிட்டேன்னு? உங்க அம்மாவை சொல்லல ராஜா, அன்னை மாதா கிட்ட உன் கால் சரியாகணும்னு கேட்டியா? எங்க அம்மா ஒருத்தனை பண்ணிருக்காங்களா? நீயும் கேட்கணும். கேட்கறியா? கேட்கறேன். அம்மா இது வந்துட்டேன்டா. செட்டை போடு. அம்மா என்னடா கண்ண? அம்மா பொம்மை வேணுமா? பொம்மையா? அதான் பிராஜெக்ட் செய்ய கொடுக்கல, அந்த பொம்மை வேணுமா? இப்ப எதுக்குடா அதெல்லாம்? நீ மோர் வைக்க போக வேண்டாமா? எனக்கு வேற வேலையே இல்லையா? நான் தயிர் கடையிறம்மா, நீ எனக்கு பொம்மை எடுத்து கொடுமா என்றா. இன்னைக்கு எவன் சோறு போட போறானோ? ராசா, தம்பி ராசா, நான்டா. ஏண்டா மோர் வியாபாரத்துக்கு போகலையா? அப்புறமா போவேன். ஆமா நீ மட்டும் ஏன் என்ன சப்பானின்னு கூப்பிட மாட்டேங்கிற? நான் உன்னை சப்பானின்னு கூப்பிட்டா நீ என்ன சோம்பேறின்னு கூப்பிடுவிட. ராசா கண்ணு, என்ன கண்ணையா? சாப்பிட்டாடா? இன்னும் ஒண்ணுமே சாப்பிடல கண்ணையா. இங்க தாண்டா கடவுளே இருக்கிறான், எனக்குன்னே காத்துட்டு இருக்கிற பாத்தியா? கவலைப்படாத, ரெண்டு பேரும் ஒன்னா கலந்து சாப்பிட்டுக்குவோம். தனியா சாப்பிட்டா சோறு உன் உடம்புல ஒட்டாது. என்னையா எங்க வந்த? நான் என்ன சோத்துக்கா வந்தேன், சும்மா சொர்ணக்கா சௌக்கியமான பார்க்க வந்தேன். பார்த்தாச்சுல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு, போயிட்டு வா. போறத பத்தி எனக்கு ஒண்ணு இல்ல. போற வாக்குல பயல பார்த்தேன், பார்த்த வாக்குல கொஞ்சம் பேசலாம் போல தோணுச்சு. உனக்கு பிடிக்கலையா? நான் வேணா போயிடுறேன். நான் என்ன கேக்குறேன், காய் இது கொஞ்சம் பழையது போட்டா போதும். நான் ஒண்ணும் ஜாஸ்தியா கேட்கல, வெறும் மோர் சாதம். வெறும் மோர் சாதம் திங்க முடியுமா? கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய். மோர் சாதத்துக்கு முன்னால ரசம் இருக்கு இல்லையா, அது இருந்தாலும் பரவாயில்ல, அதை தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் சுட்டாப்பலாம். அதுக்கு முன்னால வத்த குழம்பு அது இருக்கா?
வத்த குழம்பு இல்ல இருக்காது இருக்காது. எனக்கு தெரியுமே என் ஜாதகத்தை பத்தி. அத பத்தி பரவாயில்ல, உனக்கு தெரியும் என்ன பத்தி. நான் நிறைய சாப்பிடுவேன். சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓம தண்ணி ஜீரணத்துக்கு. வெத்தலைபாக்கு அத பத்தி பரவாயில்ல, நான் வெளியே வாங்கிக்கிறேன். வேண்டாவன இப்படி வேலை வெட்டி செய்யாமலேயே தின்னுட்டு போலான்னு நினைக்கிறியா? பாபா ஒண்ணு சோறு போட முடியாது. இது என்ன வல்லடி வழக்கா இல்ல வலுக்கட்டாயமா? நீ சோறு போடணும்னு போடாத, சோறு போடாத. ஆப்பத்துக்கு உண்டான காசை கொடுத்துரு, நான் போயிடுறேன். துட்டும் கொடுக்க முடியாது, சோறும் போட முடியாது. அம்மா அம்மா கண்ணே எனக்கு ரொம்ப பசிக்குது அம்மா. யாருக்கு தான் பசி இல்ல? பிள்ளைக்கு புரியுது, ஆத்தாளுக்கு புரிய மாட்டேங்குது. இவங்களுக்கு எல்லாம் எப்பத்தான் நல்ல புத்தி கொடுக்க போறியோ? எனக்கு ஒண்ணும் அவசரம் இல்ல, நான் வேணா காத்துக்கிட்டே இருக்கிறேன். நான் என்ன பொறிச்சா மாதிரி உப்பு பருப்பு பச்சடி கிச்சடி அப்படி இப்படி நான் கேட்டேன். ஒண்ணு இல்ல, ஒரு பாவக்காய், ஒரு வெண்டைக்காய், ஒரு சுண்டக்காய், சொர்ணக்காய் இதெல்லாம் வச்சு ஒரு அவியல் பண்ணி கொடுத்தா கூட போதும். என்ன காக்கா பாவமா? கொஞ்சம் சோறு போடுமா? ஒரு வாட்டி பாவம் பார்க்கலாம், இப்படி தினமும் பார்த்தா அன்னாட இங்க என்ன வந்து கிடப்பான். குடு குடுத்தான கட்டா போவ. மாதா தயவுல ஊரே செழிப்பா இருக்குது. உன்னை தவிர ஊரை செழிப்பாகிறதே எனக்காகத்தானே. எனக்கு வச்சிருக்கிற சோறு இருந்தா போடுமா, எனக்கு வேண்டாம். சரி சரி, 2 பேருக்கும் சோறு போடுறேன், உட்காருங்க. கடிச்சுக்கிட்ட தொடுகறி இல்ல, ஊறுகாய் தான் இருக்கு. வயிறு நிறைய கூட வேணாம், வாய நிறைய போட்டா கூட போதும். ரொம்ப நல்ல பையன் இல்லையா? ஏன்பா மாமாக்கு ரொம்ப பசிக்குது. அப்பா உன்னை விட்டா எனக்கு வேற யார் இருக்கிறாங்க? அடுத்த வேலை சோற நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? என்னது படிச்சுட்டு போய அதுக்குள்ள எல்லாத்தையும் சேர்த்து விட்டானே. சொன்னக்கா நான் எதுக்கும் இத கழுவி கொண்டு வந்துடுறேன். அடப்பாவி, ஏண்டா நீ ஏதாவது சாப்பிட்டியா? சாப்பிட்டியா இல்லையா சொல்லு. சாப்பிட்டம்மா, எனக்கு வயிறு நிறைஞ்சு போச்சு. நான் கை கழுவிட்டு வரேன். First, we want to give our thanks to the fishermen, you know. They are very nice people. What is your name? அருணாச்சலம். Arunachala. அருணாச்சலம் அது முக்கால்நாச்சலம் அது அருணாச்சலம். Nice place. What's the name of place, huh? தமிழ்நாடு. Tamil Nadu. No 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 no. It is part of தமிழ்நாடு. வேளாங்கண்ணி village village. ஐயா, இவங்க எங்க இருந்து வராங்க? அதத்தானே நான் கேட்டுட்டு இருக்கிறேன். ஓரமா நில்லு. You are coming from? We are all Portuguese. We are coming from China to Ceylon. You know, Mr. Arunachalam, on the way, very big rain and very big cyclone. Our ship broken. Mother Mary saved us. That's why we came here. Yes, we feel hungry. We are all suffering. No food for last 7 days. All don't feel. இவங்க சாப்பிட்டு 7 நாளா சாம்பா தமிழ்நாட்டுக்கு வந்து பட்டினி கிடக்கலாமா?
போங்க, இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. போங்க, கமான் கமான். என்னங்க இந்நேரத்துல everything was, you know. We want to build up one beautiful, nice church. We want to help. என்னங்க சொல்றாரு? பயமுறுத்தாதடா. அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களை காப்பாத்தின மாதா கோயில் இப்படி இருக்குது, இத நாங்களே புதுசா கட்டி தர்றோம், அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும்னு கேக்குறாரு. என்னோட ஒத்துழைப்பா? இதெல்லாம் வாங்க மாட்டாரு. நாங்க நிச்சயமா ஒத்துழைக்கிறோம். I will help you, sure. So, we are all very happy. Our duties fulfilled. Arunachal, My name. tell them, coming Saturday, that is 8th of September, Mother Mary's birthday. We want to celebrate just like huge festival. Tell them. You don't worry. I will arrange everything. டேய், இந்த பாரு, செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி, அதாவது வர்ற சனிக்கிழமைக்கு நம்ம மேரி மாதா பிறந்த நாளாம். சரிங்க. அத ஓஹோன்னு கோலாகலமா கொண்டாடணும், திருவிழா மாதிரி கொண்டாடணும்னு ஆசைப்படுறாரு. சரிங்க. கலைகள்லயே பேர் போனது தஞ்சாவூர். அதுல இந்த கோலாட்டம், கும்மி ஆட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், குதிரை ஆட்டம், பரதநாட்டியம் இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணு. சரிங்க. இது ஒரு அவசரத்துல பிறந்தவன். அதோட வான வேடிக்கை எல்லாம் ஓஹோன்னு இருக்கணும். சரிங்க. ஓகே? Thank you. சாந்தி, டியூட்டிக்கு போகல? இல்லன்னா இன்னைக்கு மேரியோட ஷிஃப்ட். கோயிலுக்கு வந்துட்டு இப்பதான் போறேன். கூட்டத்துல உன்னை தேடும் போது அவளையும் பார்த்தேன். மேரியை பாத்தியா? இப்போ வா. அரரரரரே. மேரின்னு சொன்ன உடனே உன் முகத்துல என்ன சந்தோஷம்? ஓ சாந்தி, ஆமா, நான் சொன்ன விஷயத்தை மேரி கிட்ட கேட்டியா? எது? கல்யாண விஷயம் தானே. ஒண்ணும் பிரயோஜனம் இல்லன்னா. என் கூட வேலை பாக்குறாளே நர்ஸ் ரஞ்சனா, அவ கூட தன்னுடைய அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பல தடவை சொல்லி பார்த்தா. ஆனா மேரி என் கல்யாண விஷயத்தை மாதா பொறுப்புலயே விட்டுட்டேன்னு சொல்லிட்டா. அப்படியா? சரி சாந்தி, இனிமே நீ அவளை தொந்தரவு பண்ண மாட்டான். வா போற. இப்போவாவது
கொஞ்சம் நிம்மதியா நோயாளிகளை கவனிப்ப இல்லையா? ஏன் அப்படி சொல்றீங்க? மேரி 10 நிமிஷம் லேட் ஆனதும் உனக்கு வேலையே ஓடலையே. நோ, யூ ஆர் ராங். டாக்டர், மேரி விஷயத்துல எனக்கு குழப்பமே கிடையாது. அப்படியே இருந்தாலும் நான் என் கடமையில தவறவே மாட்டேன். டாக்டர், சப்போஸ் ஒரு பேச்சு கேட்கிறேன். மேரி உங்களை கல்யாணம் பண்ணிக்க மறுத்துட்டு இதே ஆஸ்பத்திரியில வேற ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா? அதாவது உங்களை அப்படிதான் வச்சுங்களேன். நான் வருத்தப்படலாம். ஆனா நிச்சயமா சொல்றேன், நான் உங்களை விரோதியா நினைக்கவே மாட்டேன். மேரி, ஹலோ மேரி, இன்னைக்கு டியூட்டிக்கு ஏன் லேட்டு? கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். வழக்கமா வர வண்டி கிடைக்கல. மாட்டு வண்டி நம்பினா எப்பவும் அப்படித்தான். என் தகுதிக்கும் வருமானத்துக்கும் மாட்டு வண்டியே போதும் டாக்டர். பேராசை கூடாது இல்லையா? மேரி, நீயே வீணா சிரமப்படுற. இதெல்லாம் நான் செய்ய மாட்டேனா? உங்களுக்கு எதுக்கு டாக்டர் சிரமம்? மேரி, உனக்கு எப்பவும் உதவி செய்யத்தான் நான் காத்துட்டு இருக்கேன். கை சுமைய பத்தி பேசுறீங்க, ஆனா மனச்சுமை. மேரி, சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு. ஒரு வாரத்துல நம்ம கல்யாணம், அப்புறம் உனக்கு குறையே இருக்கா. தயவு செய்து இனிமே என் திருமணத்தை பத்தி பேசாதீங்க டாக்டர். எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டிய பொறுப்பு பெரிய இடத்துக்கு விட்டுட்டேன். யார்கிட்ட விட்டுருக்க? டாக்டர் சுந்தரராஜன் கிட்டயா? அன்னை வேளாங்கண்ணி கிட்ட. நான்சென்ஸ். உங்களுக்கு அப்படி தெரியல. மேரி, இது நாள் வரைக்கும் உன்னையே நம்பிட்டு இருந்தேன். என்ன ஏமாத்தான் நினைக்கிறியா? நான் யாரையும் ஏமாத்தேன். மேரி, எனக்கு பதில் சொல்லிட்டு போ. Behave yourself. I am a nurse. ஆபரேஷனுக்கு எல்லாம் ரெடியா இருக்கு டாக்டர். பேஷண்ட் கூட்டிட்டு வரட்டுமா? இந்த கேஸ் ஆபரேஷனே இல்லாம குணமாயிடும் நினைச்சேன். நான் ஏமாத்துறேன். என்ன சொல்றீங்க டாக்டர்? மேரி, ஆண்களுக்கு புகழ், பெண்களுக்கு அழகு, இதுதான் அவங்களுக்கு நிறைய விரோதிகளை சம்பாதிச்சு கொடுக்குது. டாக்டர் ஆண்டனியுடைய போக்கு ரொம்ப அளவுக்கு மீறுதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் மேல தவறு இருக்கிறதா நான் நினைக்கல டாக்டர். என்னம்மா சொல்ற நீ? வேலி இல்லாத தோட்டத்துக்கு அனிதானேங்கிற நினைப்பு. பெத்த தாய் கண் மூடிட்டாங்க. பேணி வளர்க்க வேண்டிய தகப்பனும் கை கழுவிட்டார். பாவி, நான் மத்தவங்களுக்கு சோதனையா தான் இருக்கேன் டாக்டர். அப்படி சொல்லாதப்பா. மேரி, உன்னுடைய அன்பான சேவையினாலையும் ஆறுதலான வார்த்தைகளாலையும் குணமடைய வேண்டிய நோயாளிகளை நினைச்சுப்பாரு. நீ அவங்களுக்காக இங்க இருக்கிற. இத பாரு, நீ அனாதை இல்லப்பா. உனக்கு தகப்ப மாதிரி நான் இருக்கிறேன். கவலைப்படாத. டாக்டர், உட்காருங்க. இட்ஸ் ஆல் ரைட். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எஸ் டாக்டர். இந்த ஆஸ்பத்திரி மாத்திரம் இல்ல, இந்த நாடே நம்மள போல டாக்டருடைய தன்னலமற்ற சேவையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு. டாக்டர், நான் எப்பவாவது என் கடமையில இருந்து தவறி இருக்கலாம். இல்ல, ஆனா மத்தவங்களை தான் கடமையை செய்ய விடாம தடுக்கிறது குற்றம் தானே. உங்களுக்கு மேரியோட சேவை தேவைதான். அதுக்காக மேரி கல்யாணமே செஞ்சுக்க கூடாதுன்னு எதிர்பார்க்கறீங்களா? மேரிக்கு கல்யாணம் நடந்தா என்னை விட சந்தோஷப்படுறவங்க வேற யாருமே இருக்க முடியாது. அது உண்மையானா நானும் மேரியும் பழகிறத கண்டிக்க மாட்டீங்க டாக்டர்? வழக்கத்துல ஒழுக்கம் இருக்கணும். மன்னிக்கணும், என் சொந்த விஷயத்துல நீங்க தலையிடுறீங்க. சொந்த விஷயம் இல்ல, ஆஸ்பத்திரியுடைய கௌரவத்தை பாதிக்கிற விஷயம். ஏன் சுத்தி வளைக்கீங்க டாக்டர்?